ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். கர்ட் ரைஸ், சாம்பார் ரைஸ்க்கு செட் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் கோவக்காய் பொரியல். சிம்பிளாக ரொம்பவே டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு கோவக்காய் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ 2 கொத்து கருவேப்பிலை, இப்போ வெட்டி வச்சுருக்க கோவக்காயை சேர்த்து நல்லா எண்ணெயிலே பரட்டி விட்டுக்கலாம். இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது, எண்ணெயிலே தான் வேக வைக்கணும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ தேவையான அளவு சால்ட் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வேக விட்டுலாம். சிம்லேயே வச்சு வேகட்டும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒருக்க மூடியை திறந்து இந்த மாதிரி அடிக்கடி கிளறி விட்டுக்கணும், இல்லை அடி பிடிக்கும். இப்போ கோவக்காய் நல்லா சுருண்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள், வெறுமிளகாய் தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு மசாலா பச்சை வாசனைலாம் போய் எல்லா மசாலாவும் காயில் ஒட்டினோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணி சூடாக சர்வ் பண்ணுங்கள். இந்த கோவக்காயில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. டயபெட்டிஸ்க்கு நல்லது, ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்குலாம் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபார் மோர் ஈஸி ரெசிபிஸ் ஃபாலோ மீரா நைஷா vlog.